ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் மிகச் சிறந்ததாக இருக்கும், நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய பகவான் பார்த்தோம்னா சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகி கன்னி ராசியில் இருந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதம் பிறந்தாலே பொற்காலம் பிறக்குது அப்படின்னு ஒரு பழமொழியே உண்டு. அந்த வகையில் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, புரட்டாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னாக்க மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாள் வழிபாடு, திருமால் வழிபாடு, அதே போல் முன்னோர்கள் வழிபாடுக்கு மிகவும் உகந்த மாதமாக, முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 3 கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெறுகிறது. சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இந்த 3 கிரகங்களும் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரோதி வருடம் 2024 செப்டம்பர் 17ஆம் தேதி பௌர்ணமி திதியில் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வகையில் பல்வேறு விதமான விசேஷங்கள் உண்டு. அதாவது பெருமாள் வழிபாடு, நவராத்திரி பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சிறப்புக்குரியதாக இருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தில் வேற என்ன சிறப்புகள் இருக்குதுன்னா, புரட்டாசி 1ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி வருது. திரு அண்ணாமலையாரை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அடுத்து புரட்டாசி 5ஆம் தேதி சங்கஹரா சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு முழு அருளை பெறக்கூடிய ஒரு நன்னாள். அடுத்து புரட்டாசி 9ஆம் தேதி பார்த்தோம்னாக்க தேய்பிரை அஷ்டமி திதி வருது. கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஸ்ரீ பைரவரை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். அடுத்து புரட்டாசி 14ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க பிரதோஷ வழிபாடு, எம்பெருமான் சிவனை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள். அடுத்து புரட்டாசி 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் பித்திருக்கள் சாபம் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி. இந்த அமாவாசை திதியில் குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு செய்கிறது மூலமாக நம்ம பேரருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இந்த புரட்டாசி மாதத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்து புரட்டாசி 17 அப்படிங்கிறது நவராத்திரி ஆரம்பமாக இருக்குது. புரட்டாசி 25 சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது விஷயம், ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படிங்கிற விஷயம்லாம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து பாருங்கள், இந்த மாதத்திலே 2 பௌர்ணமி திதி வருது. புரட்டாசி 1ஆம் தேதி ஒரு பௌர்ணமி திதி, அடுத்து புரட்டாசி 31ஆம் தேதி ஒரு பௌர்ணமி திதி வருது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய, அதுவும் பார்த்திங்கன்னா அம்மனை வழிபடக்கூடிய, அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய மிகவும் அற்புதமான நல்நாள். கிரிவலம் சென்று முழு அருளை பெறலாம். அற்புதமான நன்னாளாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா எந்தெந்த ராசிக்கு செல்வ செழிப்பு ஏற்பட போகுது, அதிர்ஷ்டங்கள் குவிய போகுது அப்படிங்கிறத விரிவாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3 கிரகங்களோட ஆட்சி பெற்ற நிலையிலையும் புதன் பகவான் பக்ரம் பெற்ற நிலையிலையும் இந்த மாதத்தில் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாள் விஷ்ணு பகவானை வழிபடக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் சனி பகவான் ராகு கேதுக்களோட பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா முழு பாதிப்பையும் நீக்கக்கூடிய, அந்த பாதிப்புகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல
ஒரு சிறப்புக்குரிய மாதம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதம்தான். புரட்டாசி மாதம் முழுக்க முழுக்க பெருமாள் விஷ்ணு பகவானை வழிபட வேண்டிய ஒரு நன்னாளாக அமைஞ்சிருக்குது. இதில் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு, குடும்பத்தின் மகிழ்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்க்குறோம். விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிநாதனை பொறுத்த வகையில் 8ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாய் அப்படின்னா பராக்கிரமங்களை வெளிப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் விட்சமடையக்கூடிய இடமாகவும் இருக்குது. சந்திரன் நீசமடையக்கூடிய இடம். அப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வகையில் குருபலம் இருக்குது, குருபார்வை இருக்குது, குருபலம் இருக்குது. அப்போ இந்த காலங்கிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் சில பேர் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வருது. உங்களுடைய கருத்துக்கள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னா, நீங்கள் துலாம் ராசி விருச்சிக ராசியாக இருந்தாலும் என்ன லக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன தசாபுத்தி அமைப்புகள் உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துக்கிட்டு இந்த பொது பலன், இந்த மாதத்தில் வரக்கூடிய பொது பலனை அதோடு ஒப்பிட்டு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா இப்போ விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் விலகி இருக்குது. ஆமாம், இல்லைன்னா அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்பு உங்களுக்கு கூடுதல் பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கல்கள், குடும்பத்தில் மன வேதனை, அதே நேரத்தில் குடும்பத்தோட பிரிவினை, வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் தினசரி வாழ்க்கையிலே நடக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல், பணம், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயத்தில் தொய்வு நிலை, ஆமாம், அதில் ஒரு திறம்பட செயல்படுத்த முடியாத ஒரு நிலைகள்லாம் ஏற்பட்ட காலம். இந்த காலத்தெல்லாம் வென்றெடுக்கக்கூடிய காலமாக இப்போ வருங்காலம் வந்திருக்கு. இந்த புரட்டாசி மாதம் வந்திருக்கு. இந்த புரட்டாசி மாதங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட 10க்குரியவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானோட சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறார். அப்போ உறுதியாக என்ன வேலை, என்ன தொழில் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த காலத்தில் தொடங்கிடலாம். லாபத்தோடு தொடங்கலாம். தொடங்குகிற வேலைகள் லாபத்தோடு முடியும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு சொன்னால் அப்போ வேலை, தொழில், வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. ராசிநாதன் 8லிருந்து 9க்கு வரப்போகிறார். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இடம் மாட்டிக்கலாமா, இடம் விட்டு இடம் போகலாமா, இல்லை வெளிநாடு போகலாமா, வெளியூர் போகலாமான்னு திட்டமிட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டபடி போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு தான் உருவாகி இருக்குது. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கனாக்க பல்வேறு விதமான குடும்பத்தில் பல்வேறு விதமான வேறொரு ஆட்களோட ஆக்கிரமிப்புகளால் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் தீரும். குலதெய்வ அருள் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குழந்தைகள் பார்த்திங்கனாக்க நீங்கள் சொல்கிறத இதுவரையும் கேட்கலனாலும் இனிமே கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. அப்போ உங்களை பொறுத்த வகையில் வேலை, தொழில், வருமானத்துக்குள்ளே பரிபூரணமாக போய் செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகத்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஆமாம், இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய வருமானத்தை சரி செஞ்சுக்கிறது, அதே போல் குடும்ப உறவுகளில் இருந்த சிக்கல்களை சரி செஞ்சுக்கிறது, குடும்ப ஒற்றுமையை பலப்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்களை உறுதிப்படுத்தி போயிட்டு வருமானத்திற்காக போகிறதெல்லாம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் நீங்கள் முயற்சி எடுக்கலாம். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. புதன்கிழமைகளில் பார்த்தீங்கன்னாக்க மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கும்.